பார்வோனுக்கு ஒரு சொப்பனை வருதுங்க. அந்த சொப்பனத்தை சகல எகிப்தில் இருக்கிற சகல மந்திரவாதிகளும் சரி, யாருக்குமே அதை அர்த்தம் சொல்றதுக்கு யாருக்குமே தெரியல. அந்த நேரத்தில் உடனே அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, நம்ம ஒரு குற்றம் செஞ்சிட்டோம். என்னன்னா சிறைச்சாலையில் யோசேப்பு இந்த மாதிரி சொப்பனை சொன்னார், அவருக்கு உதவி செய்கிறோமேன்னு சொல்லியிருந்தோமே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஞாபகம் வருதுங்க. அந்த நேரத்தில் பானபாத்திரக்காரன் இல்லைங்க. ஆமீன். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பானபாத்திரக்காரன் இல்லை, பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனம் யார் மூலயமா வருதுன்னா, கர்த்தர் பார்வோனுக்கு கொடுக்கிறார். எப்படின்னா, அந்த யோசேப்பினுடைய அந்த திட்டம், யோசேப்பினுடைய காலங்களையும் சமயங்களும் தேவன் அதை வாய்க்க செய்கிறாரு. அவர் மேலே ஒரு தரிசனம் வச்சுருந்தாருங்க. ஆமாம், அதுதான் அந்த பார்வோன் மேலே. பார்வோனுக்கு சொப்பனமாய் தேவன் கொடுக்குறார் அந்த இடத்துல. ஆமாம், உடனே என்ன பண்ணுறாருனா, சிறைச்சாலையிலேருந்து பார்வோன் என்ன பண்ணுறாருனா, யோசேப்பை வெளியே கொண்டு வர சொல்கிறாரு. வெளியே கொண்டு வர சொன்ன உடனே அந்த சொப்பனத்திற்கு முழுவதும் அவர் அர்த்தம் சொல்கிறாரு. அர்த்தம் சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, ஆமீன், நீ எகிப்து முழுவதும் உன்னை அதிகாரியாக ஆக்கினேன்னு. ஆமாங்க, ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரன் உதவி செய்திருந்தான் அப்படின்னா அவன் கூட வேலை செய்கிறதுக்கு தான் யோசேப்பை வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் பாருங்க, பார்வோனை அந்த பானபாத்திரக்காரனை காட்டிலும் இந்த இடத்துல எதிர்பார்க்காத ஒரு உதவி எங்கே வந்துச்சுன்னா, இவருக்கு எகிப்து முழுவதும் அதிகாரியாக்குற அளவுக்கு தேவன் சரியான நேரத்தில் சரியான அந்த திட்டத்தின் வழியாக கொண்டு வந்தார். ஆமாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் சில பேர் இந்த உதவி செய்ய மாட்டாங்களா, அவங்க இடத்துல இருந்து இந்த உதவி வராதான்னு நம்ம எதிர்பார்த்து ரொம்ப சோர்ந்திருந்திருப்போம். இல்லைங்க, நம்ம மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது. நம்ம மேலே ஒரு பெரிய திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. நம்ம எதிர்பார்த்திருக்க மனுஷனை காட்டிலும் எதிர்பாராம அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற உயர்வு தாங்க. அந்த உயர்வு தான் நம்மளுக்கு நிரந்தரம். அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தையும் தரும். ஆமாங்க, அந்த யோசேப்புக்கு பானபாத்திரக்காரன் உதவி செஞ்சிருந்திருந்தா கூட இவ்வளவு பெருசா இருந்திருக்காது. ஆமீன். என்னன்னா, அந்த பார்வோன் சொப்பனம் கண்டதின் மூலயமாக, அதுவும் தேவன் கொடுத்த அந்த சொப்பனத்தின் மூலயமாக எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க யாரெல்லாம் நீங்க மனுஷனுடைய உதவியை நீங்க எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்றது என்னன்னா, அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற உயர்வு மிக மிக பெரியதுங்க. அதுக்காக நீங்க காத்துருங்க. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு உயர்வு கிடைச்சிருந்துச்சு. அதனால நீங்க காத்துருங்க, பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்துருங்க. அவர் உங்களுக்கு ஒரு உயர்வு வைத்திருக்கிறார். ஆமென்.